ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேக் அம்மாவை பிடித்து கொண்டான். இந்த நாட்கள் வருடத்தினுடைய இறுதியிலே நாம் வந்திருக்கிறோம். நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை சுத்திகரித்து கொண்டு ஒரு புதிய வருடத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு நம்மை ஆயத்தம் பண்ணுகிற நாட்களாக கர்த்தர் கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 21 நாட்களும் நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே முறியடிக்க வேண்டிய காரியங்கள், கீழ்ப்படுத்த வேண்டிய காரியங்கள், துரத்திவிட வேண்டிய காரியங்கள், நாம் மேற்கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்து நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆழமான சுத்திகரிப்பை நாம் நடப்பிக்கும் பொழுது நிச்சயமே தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நிறைவேறும். நம்மை ஒரு புதிய அத்தியாயத்திற்குள்ளாக, புதிய ஒரு தரிசனத்திற்குள்ளாக தேவன் அழைத்து கொண்டு போவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த 2 சாமுவேல் 8ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம் இவ்விதமாய் ஆரம்பிக்கிறது. இதற்கு பின்பு என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. அப்படி என்றால் இதற்கு முன்பதாக உள்ள 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 1ஆவது வசனம், கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையிலே. தாவீதுனுடைய வாழ்க்கையிலே அநேக சத்துருக்கள் இருந்தார்கள். கர்த்தர் சுற்றிலும் இருந்த எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கிவிட்டார். அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலின் நாட்களை கர்த்தர் கொடுத்தார். அவன் தனக்கென்று ஒரு நிலைத்திருக்கக்கூடிய இத்தனை நாட்கள் கெபிகளிலும் குகைகளிலும் இருந்தவன், காடுகளிலே அலைந்து கொண்டிருந்தவன், இப்பொழுது ஒரு வீட்டிலே வாசமாய் இருக்கிறான். இது எதை குறிக்கிறது? அவனுக்கு தேவன் கொடுத்த ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை, நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது அவனுடைய எண்ணத்திலே ஆலயத்தை குறித்ததான ஒரு தரிசனம் வருகிறது. எப்படி ஆகிலும் நாம் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அங்கே தீர்க்கதரிசி வந்து பல தீர்க்க தரிசனங்களை அவனுக்கு உரைக்கிறார். உன்னுடைய சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார், ராஜ்யபாரத்தை நிலைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார், உனக்கு வீட்டை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். இப்படி அவனுடைய பிள்ளையோடு கூட செய்ய போகிற உடன்படிக்கையை குறித்து சொல்லுகிறார். எல்லா ஆசீர்வாதங்களையும் தாவீதுக்கு சொல்லி முடிக்கிறார். நீங்கள் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என்ன? நல்ல ஒரு விசேஷங்களை கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார். அப்படி அவன் சொல்லி ஒரு இளைப்பாறுதலின் நாட்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது இந்த 8ஆவது அதிகாரத்தின் முதல் வசனம் ஆரம்பிக்கிறது. இதற்கு பின்பு, அதாவது எதற்கு பின்பு? வாக்குத்தத்தத்தை அவன் பெற்ற பின்பு, தீர்க்க தரிசனங்களை பெற்ற பின்பு, அவனுக்கு பிற்பாடு அவனுடைய சிங்காசனம் எப்படி இருக்கும், ராஜ்யபாரம் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் குறித்ததான காரியங்களை அவன் அறிந்த பின்பு அவனுடைய வாழ்க்கையிலே முறியடிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறதை அவன் கண்டுகொண்டான். அவன் இன்னும் கீழ்ப்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்கிறதை அவன் கண்டுகொண்டான். நீங்கள் பிற்பாடுள்ள வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவன் அநேக சீரியரை முறியடித்தான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் 11ஆவது வசனம் பாருங்கள். சீரியரை கீழ்ப்படுத்துகிறான், மோவாபியரை கீழ்ப்படுத்துகிறான், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கியர் என்று சகல ஜாதிகளையும் கீழ்ப்படுத்துகிறான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இளைப்பாறி கொண்டிருக்கிறோம், நம்முடைய போராட்டங்கள் முடிந்து விட்டது, நாம் ஆவிக்குரிய காரியங்களிலே தன்னிறைவை அடைந்து விட்டோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே துரத்தி விட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, நாம் கீழ்ப்படுத்த வேண்டிய காரியங்கள் நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தீவிரமாய் அவர் நடப்பிக்க வேண்டும் என்றால், ஆசீர்வாதங்களையும் ஜெபங்களுக்கு பதிலையும் தீவிரமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே முறியடிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அவன் இதற்கு பிற்பாடு பெலிஸ்தனை முறியடித்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம்.
இந்த பெலிஸ்தியனுடைய ஆவிகள் என்ன, பெலிஸ்தியனுடைய தன்மைகள் என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். நாம் இவைகளை அசட்டையாக விட்டு விட்டோம் என்றால் இப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகள் நம்மை மேற்கொண்டு விடும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நீங்கள் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அங்கே சிம்சோன் என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவுது என்று சொல்லி மடிந்து போனான். இவன் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன்? இவனுக்கு ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட அசாத்தியமான பலனை இவனுக்கு கொடுத்தார்? இவன் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே இவனை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் இருந்த பொழுதிலும் இவன் அசட்டையாய் விட்ட கிரியைகள் அவனை மேற்கொண்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பெலிஸ்திய கிரியைகளை, ஆவிகளை நாம் மேற்கொள்ளாவிட்டால் அவைகள் நம்மை ஜெயித்துவிடும். இந்த பெலிஸ்திய குடிகள் யார்? இவர்கள் கானானின் குடிகள், கர்த்தர் அருவருக்கிற தேசத்தார், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தவர்கள். நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே கோலியாத்தை குறித்து வாசிக்கிறோம். அவன் தன்னுடைய குரலை வைத்து, தன்னுடைய உருவத்தை வைத்து தேவ பிள்ளைகளை அவன் பயமுறுத்தி கொண்டிருந்தான். தேவ பிள்ளைகளோடு நீண்ட காலமாக போராடினவர்கள் இந்த பெலிஸ்தியர் என்று வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17:36 நீங்கள் வாசித்தால், தேவ பிள்ளைகளை நிந்திக்கிறவன், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறவன். நீங்கள் நியாயாதிபதிகள் 16:5 வாசித்தால், நம்முடைய பலவீனம் எது என்பதை புரிந்து கொண்டு அந்த பலவீனத்திலே நம்மை சிக்க வைத்து நம்மை விழும்படி செய்து நம்மேல் இருக்கிற அபிஷேகத்தை இழக்கும்படி செய்கிற ஆவிதான் இந்த பெலிஸ்திய ஆவி. சிம்சோனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் அசட்டையாய் விட்ட காரியங்கள் முடிவிலே அவனை அபிஷேகத்தை இழக்க வைத்தது, அவனை ஒரு வேடிக்கை பொருளாக மாற்றிவிட்டது. நமக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, நம்மை அழைப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் இந்த பெலிஸ்திய கிரியைகள் என்ன செய்யும் என்றால், நம்முடைய அழைப்பை விட்டு, நம்முடைய தரிசனத்தை விட்டு பாதை மாறி செல்லும்படியான காரியங்களை செய்யும். சிம்சோனின் அழைப்பு என்பது மிக மிக மேன்மையானது. ஆனால் அவன் கயிறுகளால் கட்டப்படுகிற நிலைமைக்கு பரிதாபமாக அவன் என் ஜீவன் பெலிஸ்தரோடே மடிய கடவுது என்று இருக்கிற காரியங்கள் அவனை மேற்கொண்டு விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலையும் நீண்ட காலமாய் தொடர்ந்து வருகிற பிரச்சனைகள், நம்மை அடிமைப்படுத்துகிற காரியங்கள், நம்மை வழிவிலக செய்கிற காரியங்கள், நம்மோடு கூட போராடுகிறவர்கள், நம்மை நிந்தனைக்குள்ளாக ஆக்குற காரியங்கள் எவைகள் என்று ஆராய்ந்து பார்த்து இந்த உபவாச நாட்களிலே அவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும், அவைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். அபிஷேகம் பெற்ற சிம்சோன் அதை அசட்டையாய் விட்டதினாலே அவன் முடிவிலே பரிதாபமாக அவன் பெலிஸ்தரோடே கூட மடிந்து போனான். ஆனால் அதே அபிஷேகம் பெற்ற தாவீது அவன் வாக்குத்தத்தத்தை பெற்றுவிட்டேன், கர்த்தர் சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை எனக்கு நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி இளைப்பாரி கொண்டில்லாதபடி அவன் கண்டுபிடித்து முறியடிக்க வேண்டிய காரியங்களை முறியடித்தான். தாவீது பெலிஸ்தரை எப்படி முறியடித்தான்? அவன் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தினான். தேவனுடைய நாமம் என்ன? வெளிப்படுத்தல் 19:13 சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை. நீங்கள் நீதிமொழிகள் 18:10 வாசிப்பீர்கள் என்றால், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த ஒரு துருகம், ஒரு நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். அவன் விழுந்து போக மாட்டான், அவன் கிருபைகளை இழந்து விட மாட்டான். மாறாக தேவனுடைய வார்த்தை அவனை சுகமாய் தங்க பண்ணும். நீங்கள் 2 கொரிந்தியர் 10:4 வாசித்தால், நம்முடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் ஜெபங்களிலே போராட வேண்டும்.
எபேசியர் 6:10 வாசிக்கிறோம், மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல நமக்கு போராட்டம், அதிகாரங்களோடு இருக்கிறது, துரைத்தனங்களோடு இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு விரோதமாக தினம் போராட்டங்கள், சத்துருக்கள் எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறது. இவைகளை எல்லாம் நாம் தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தி, அவருடைய வார்த்தையை பயன்படுத்தி நாம் மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக தாவீது எப்படி அந்த சேனைகளை மேற்கொண்டான்? 1 சாமுவேல் 23:2 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்திலே விசாரித்தான். அவன் ஒவ்வொரு முறை போகும் பொழுதும் அவன் கர்த்தரிடத்திலே விசாரிக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது. நாம் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு தேவனுடைய வழிகளிலே நடப்போம் என்று சொன்னால், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் தேவனுடைய ஆலோசனையை கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை அருமையாய் வழி நடத்துவார். மனுஷருடைய வார்த்தைகள் அதைரியத்தின் வார்த்தைகள், அவ்விசுவாசத்தின் வார்த்தைகள், உங்களை சோர்வுற பண்ணுகிற வார்த்தைகள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளோ திடப்படுத்துகிற வார்த்தைகள், நம்மை தைரியப்படுத்துகிற வார்த்தைகள், உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், நம்மை தூக்கி நிறுத்துகிற வார்த்தைகள். அதனால தான் ஆண்டவர் சொல்றார் சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். தேவனிடத்திலே ஆலோசனை கேட்டு நாம் யுத்தம் பண்ணும் பொழுது நாம் எளிதாய் இந்த பெலிஸ்திய கிரியைகளை ஜெயித்து விடலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, எல்லா காரியத்தையும் நான் மேற்கொண்டுட்டேன், இந்த ஒரு காரியம் எனக்கு நிந்தையை கொண்டு வருகிறது, இந்த ஒரு காரியம் என்னை அவமானத்திற்குள்ளாக நடத்துகிறது, இந்த ஒரு பலவீனம், இது சின்ன ஒரு பலவீனம் தான், ஆனால் இந்த பலவீனத்தை என்னால் விட முடியவில்லை, நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துங்கள், தேவனுடைய சமூகத்திலே காத்திருங்கள், இந்த உபவாச நாட்களிலே அதிகமாய் ஜெபியுங்கள். உங்களை முற்றிலுமாக அசட்டையாக விட்டு விடாதபடிக்கு தாவீது எப்படி பெலிஸ்தியரை கீழ்ப்படுத்தினாலோ அவைகளை வைராக்கியத்தோடு போராடி ஜெபத்திலே கீழ்ப்படுத்துவோம், நாம் ஜெயம் பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆமென். God bless you.